ஐயோ நான் விடிஞ்சிருச்சா? ஐயோ என்ன காலையில இவ்வளவு புழுக்கமா இருக்குதே. அட 6 தான் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கும். அட இந்த காலையில யார் போன் அடிக்கிறது? ஹலோ, நான் சரளாமா பேசுறேன். சொல்லுங்க சரளாமா. சரளா பிக்னிக் போறா, அதான் நீங்களும் போறீங்களான்னு கேட்கலான்ட்டு தான் கால் பண்ணேன். பிக்னிக்கா? நாங்க எல்லாம் போறோம். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் வந்துரும், எல்லாம் ரெடியா இருங்க. சரி சரி. மோனிகா, பிரபு எழுந்திருங்க, பிக்னிக் போறோம். என்னது, நம்ம பிக்னிக் போறோமாமா? அண்ணா சீக்கிரம் எழுந்திரு, நம்ம பிக்னிக் போறோம். ஏய் மோனிகா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்க விடு. ஓ, டிஸ்டர்ப் பண்ணாதியா? அப்ப சரி, நீ இங்கே இரு, நாங்கலாம் பிக்னிக் போயிட்டு வரோம். என்னது பிக்னிக்கா? இரு நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சீக்கிரம் போய் ரெடி ஆகு. வீட்டு வேலை எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு நம்மளும் ரெடி ஆகணும். நம்ம விளையாடுறதுக்கு டாய்ஸ்ல எடுத்துக்கலாம். எனக்கு பேட்மிண்டன், அண்ணனுக்கு பேட் எடுத்தாச்சு, பால், ராக்கெட் இதெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம ரெடி. சாப்பிட எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். கடையில ஒரு பொருள் கூட மோனிகா பிரபுக்கு வாங்க கூடாது. எல்லாத்தையும் வீட்டுல இருந்து எடுத்துன்னு போனோம். முறுக்கு, சிப்ஸ், பிரெட்டு, பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன் பசங்களா, ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம். ரெடி ஆயிட்டோமா, வா போலாம். ஹாய் மோனிகா, வா வா, என் பக்கத்துல இருந்து உட்காரு. தோ வரேன் சரளா. ஏய் இரு, நான் உட்காரேன் சரளா பக்கத்துல. சோம்பேறி பையில, எந்த நேரமும் பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து சண்டை போடுற, போய் பின்னாடி உட்காரு. சரிம்மா. எல்லாம் உட்காந்துக்கிட்டீங்களா? வண்டி எடுக்கலாமா? எல்லாம் உட்காந்தாச்சு, நீங்க வண்டி எடுங்க. பார்க் வந்துச்சு, எல்லாரும் இறங்குங்க. பார்க் வந்துச்சா? சரி சரி, எல்லாம் பொறுமையா இறங்குங்க. பார்க் எவ்வளவு சூப்பரா இருக்கு சரளா, நம்ம ஜாலியா விளையாடலாம்னா? விளையாடுறதெல்லாம் அப்புறம் விளையாடலாம், முதல்ல நம்ம உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடத்த ரெடி பண்ணுங்க. சரிம்மா. நைஸ் பிஸ்கட் சாப்பிடலாமா? இடம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரிம்மா, நாங்க இப்ப போய் விளையாடட்டுமா? சரி சரி, போய் விளையாடுங்க. என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கணும், சரியா? போங்க. வா சரளா, நம்ம போய் பேட்மிண்டன் விளையாடலாம். சரளா, பேட்மிண்டன் விளையாடுறது செம ஜாலியா இருக்குல்ல? ஆமா மோனிகா, பேட்மிண்டன் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ மோனிகா, நீ சரளா கூட விளையாடினது போதும், ரொம்ப நேரம் ஆச்சு. பேட்டு கொடு, நாங்க விளையாடணும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இந்தாங்க என் ராக்கெட். மோனிகா வா, நம்ம 2 பேரும் ரங்கராட்டம் விளையாடலாம். இந்த பிரபு கூட யாரு விளையாடுவா? உன் கூட யாரு விளையாடுவா? நான் போறேன். சரளா நில்லு, நான் வரேன். ஏய் மோனிகா, சுத்து, எப்படி இருக்கு? செம ஜாலியா இருக்கு, இன்னும் ஸ்பீடா சுத்து சரளா. ஏய் மோனிகா, தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன ஸ்பீடு? நான் இதை விட ஸ்பீடாலாம் சுத்தி இருக்கேன், செம ஜாலியா இருக்கும். ஆமா மோனிகா, செம சூப்பரா இருக்கு. ஏய் சரளா, இதை விடலாம் வேகமா நான் சுத்துவேன். ஏய் மோனிகா, நீ தள்ளி போ, நானும் சரளாவும் சுத்துறோம். போதும் விளையாடினது, வந்து சாப்பிட்டு போங்க, வாங்க. இதோ வரமா. சரி வா சரளா, நம்ம போலாம். ஏய் சரளா, போவாத, நில்லு, நான் வேகமா சுத்துவேன். போயிடுச்சே. சரி, நம்மளும் போய் சாப்பிடுவோம். அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. என்ன நம்ம சாப்பிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோமா. பிஸ்கட்டு, குர்குரே, சிப்ஸ், பன்னு, ஜாமு, பால். இந்த பிஸ்கட் சாப்பிடு. இந்தாம்மா சரளா, நீ சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது செம ஜாலியா இருக்கு. நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா? மழை வர மாதிரி இருக்குது, வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். சரி வாங்கம்மா போலாம். எல்லாம் வந்து உட்காந்துட்டீங்களா? வண்டி எடுக்கலாமா? அங்கிள், எல்லாரும் வந்து உட்காந்துச்சு, வண்டி எடுங்க. சரிம்மா.
நான் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டதுக்கு நீங்க என்னோட 2 பீஸாவையும் சாப்பிட்டுட்டீங்களே. ஏய் ஐசக்கு, என்னடா இப்படி வந்து உட்கார்ற? வாடு பயலே, உனக்கு கதவு திறந்தெல்லாம் வர தெரியாதா? அப்படியே கூரிய பிச்சுக்கிட்டா வருவ. ஏய் மோனிகா, அதை விட இங்க பாரு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னுட்டு. உன் கையில என்னது ஐசக்கு? இங்க பாரு, இது மேஜிக் ஸ்டிக். என்னது மேஜிக் ஸ்டிக்கா? நம்ம இந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு டிவில இருந்து எதை வேணாலும் வெளிய எடுக்கலாம். உண்மையாவா ஐசா? ஆமா மோனிகா, இதோ நான் உனக்கு இப்பவே பண்ணி காட்டுறேன். இப்ப டிவில குல்ஃபி தெரியுது. நம்ம உடனே அந்த டிவில இருந்து குல்ஃபி எடுக்கலாம். எல்லாரும் போன்ல எடுப்பாங்க செல்ஃபி, வந்துரு குல்ஃபி. ஹை, ஐசக் சொன்ன மாதிரியே குல்ஃபி வந்துருச்சு. ஐசக்கு, அங்க பாரு டிவில தர்பூசணி இருக்கு, எனக்கு அதை எடுத்து கொடு. சரி, நான் இதோ உடனே எடுத்து தரேன். சாம்பார்ல போடுவாங்க பூசணி, வந்துரு தர்பூசணி. ஹாய் தர்பூசணி. ஏய் பிரபு, நீ மட்டும் தனியா சாப்பிடுறீங்க, எனக்கு கொஞ்சம் தர்பூசணி கூட. இது மேஜிக்ல எனக்கு வந்தது, உனக்கு தர முடியாது போ. ஐசக், எல்லாம் கேட்டது மேஜிக்ல வராச்சுல, அங்க பாரு டிவில சைக்கிள் வருது, எனக்கு எடுத்து கொடு. வாவ், எவ்வளவு சூப்பரான சைக்கிள். இனிமே நான் ஸ்கூலுக்கு இந்த சைக்கிள்ல தான் போக போறேன். தேங்க்ஸ் ஐசக். ஐயோ பல்லி. ஏ ஐசக், உனக்கு அறிவில்ல? ஏன்டா டிவில இருந்து பல்லி எடுத்த? உடனே அந்த பல்லியை தூக்கி டிவிலயே போடு. டேய் ஐசக், பல்லியை தூக்கி போடு சொன்னா அதை எடுத்து கையில வச்சிட்டு இருக்க. ஐசக், நாங்கள பல்லியை பத்தி பயந்துட்டு இருக்கோம், நீ எப்படி அதை பிடிச்சிட்டு இருக்க? சீ, நீ ரொம்ப மோசமான பையன்டா. என்ன மோசமான பையன் சொல்லுங்க. தள்ளிப்போ தள்ளிப்போ. வேணாம் ஐசக், வேணாம். ஐயோ, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தான், அந்த பல்லியை எங்க மேல போட்டுறாத. வேணாம். சரி, அப்ப நான் இந்த பல்லியை போட கூடாதுன்னா நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க. என்ன 1000 ரூபாயா? எங்க கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. என்ன, உங்ககிட்ட காசு இல்லையா? இந்த பல்லியை தூக்கி உங்க மேல போட்டுறேன். ஐயோ வேணாம் வேணாம், நாங்க காசே கொடுத்துறோம். இந்த 1000 ரூபாய். அது பாய். ஐயோ சீ சீ சீ, இந்த பையன் பாரு பல்லியை சாப்பிடுறான், மோசமானவன். ஏ சரளா, சின்ன பல்லிக்கே இப்படி சொல்றியே, நேத்து இவன் பெரிய பாம்பே சாப்பிட்டான். என்னது பாம்பா? ஏ மோனிகா, என்னது இது? ஏ பிரபு, இங்க பாரு, நாங்க பீட்சா, பர்கர், குல்ஃபி, ஐஸ்கிரீம், கேக்னு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஹாய், உடனே நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேனே. ஏய் பிரபு, ரொம்ப அவசரப்படாத, அங்க பாரு அது விளையாட்டு வந்த பிறகுதான் இதெல்லாம் சாப்பிடணும். ஏய், அது என்னது? வெறும் பலூனு, அதுல என்ன கேம் விளையாடுறது இருக்கு? அண்ணே, இது வெறும் பலூன் இல்ல, இது ஒரு கேம். அதுல நம்ம உடைக்கிற பலூன்ல என்ன வருதோ அதை தான் நம்ம சாப்பிடணும். சரி, அப்படி பலூன் உடைக்கலன்னா என்ன கிடைக்கும்? ஒரு அடி கிடைக்கும். இவ்வளவுதானே? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இப்ப பாரு, முதல்ல அந்த பீஸா பலூனை உடைச்சி நான் பீஸாவை சாப்பிட போறேன். ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ஏய், நீ பீட்சாவை மிஸ் பண்ணிட்ட. உனக்கு பீட்சாலாம் கிடையாது, உததான். இந்த வாங்கிக்கோ. ஏய் மோனிகா பொண்ணே, என்ன போட்டு இப்படி அடிக்கிற? இரு இரு, என் டைம் வரும். இப்போ ஏன் டர்ன். நான் பாரு அந்த குல்ஃபி பலூன் அடிச்சு குல்ஃபி சாப்பிட போறேன். வாவ், ஏய் மோனிகா, அந்த குல்ஃபி பலூன் அடிச்சிட்டீங்க, சூப்பர். தள்ளு. வாவ், செம்ம டேஸ்டான குல்ஃபி. இந்த குல்ஃபி சாப்பிட்டதுல நல்லா குளு குளுன்னு இருக்கு. இப்போ ஏன் டர்ன். இப்ப பாரு அந்த பீஸா பலூன் அடிச்சு நான் இப்ப பீஸா சாப்பிட போறேன். மிஸ் ஆயிடுச்சு. சரளா, இப்ப நீ பீஸா சாப்பிட போறது இல்ல, என் அடியதான் சாப்பிட போற. இந்தா வாங்கிக்கோ. இப்போ என்னோட டர்ன். நான் பாரு இந்த வாட்டி பீஸா பலூனை உடைச்சு பீஸாவை சாப்பிட போறேன். ஏய் பிரபு, நீ பீஸா பலூன் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் பலூன் உடைச்சிட்ட. உனக்கு பீஸா கிடையாது. என்ன கிண்டலா பண்றீங்க? இந்தா வாங்கிக்குங்க. இப்போ என்னோட டர்ன். இந்த வாட்டி பாருங்க, நான் கண்டிப்பா பீட்சா சாப்பிட போறேன். அட கடவுளே, என்ன மோனிகா, உனக்கு சிக்கன் விழுந்திருக்கு? இப்ப பாருங்க, நான் இந்த டேஸ்டியான சிக்கன் சாப்பிட போறேன். ஐயோ, காப்பாத்துங்க.
மோனிகா மயங்கி விழுந்துட்டா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். ஏய் பிரபு, சீக்கிரமா நட பிரபு, அவளை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். என்ன நீ இப்படி ஆம நடந்துட்டு வர? ஏய் வந்துட்டு தானே இருக்கேன், இரு. ஏ சரலா, அங்க பாரு அம்மா வராங்க. பிரபு, சரளா, அது யாரு? சிக்கன் தலையை போட்டு மூடி எங்க கொண்டு போறீங்க? யார் அது? அம்மா இது மோனிகாமா. மோனிகா தலையில சிக்கன் மாட்டிக்கிச்சு, அவளை சீக்கிரம் டாக்டர் கிட்ட கொண்டு போனோம், இல்லைன்னா அவளுக்கு ஆபத்து. ஏய், சிக்கன் மாட்டிக்கிச்சுன்னா நீங்க 2 பேர் சேர்ந்து எடுக்க வேண்டியது தானே? அதுக்கே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்க, சரியா போயிடும்ல? மோனிகா தலையில சிக்கன் நல்லா மாட்டிக்கிச்சு, அது எங்களால எடுக்கவே முடியல. இது டாக்டரால மட்டும் தான் எடுக்க முடியும். அம்மா சிக்கனை எங்களால எடுக்க தானே முடியல, ஆனா எங்களால சிக்கனை சாப்பிட முடியும்ல, அப்ப மோனிகா சரியாயிடுவா இல்ல? அட பிரபு, வாழ்க்கையிலே இப்பதாண்டா நீ உருப்படியான ஐடியா கொடுத்துருக்குற. சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏ சிக்கன். அட இந்த காலையில யார் போன் அடிக்குது? அட பிங்கி அம்மா. ஹலோ அக்கா, நம்ம ஏரியால பெரிய மால் திறந்திருக்காங்க. என்னது மாலா? ஆமாக்கா, அங்க புடவெல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்களா? என்னது படம் ஃப்ரீயா குடுக்குறாங்களா? ஆமா ஆமா, நான் கடைக்கு போறேன், நீங்களும் வந்துருங்க, அங்க பாத்துக்கலாம். சரி சரி. வைக்கிறேன்க்கா. சரி சரி. அட மால்ல ஃப்ரீயா படம் குடுக்குறாங்களாமே. சீக்கிரம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும். அம்மா எங்கம்மா கிளம்புறீங்க? மோனிகா, நம்ம ஏரியால புதுசா மால் திறந்து இருக்கிறாங்களாம், அங்க படம் எல்லாம் ஃப்ரீயா குடுக்குறாங்களாம், அதை வாங்கதான் போறேன். மாலுக்கு போறீங்களா? அம்மா அம்மா நானும் வரேம்மா. சரி சரி, நான் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிடுறேன், அப்புறம் 2 பேரும் போலாம். அப்பா, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சாச்சு, இனி மாலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயிட்டியாமா? வா போலாம். அம்மா அங்க பாருமா, எவ்வளவு பெரிய மாலு. ஆமாமா, சீக்கிரம் போய் ஃப்ரீ படம் எல்லாம் வாங்கிக்கலாம். சரி சரி. மோனிகா, கடை ரொம்ப பெருசா இருக்குல்லம்மா? ஆமாம்மா. மோனிகாமா வந்துட்டீங்களா? இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு படம் வாங்கியிருக்கேன். எல்லாம் வாங்கிட்டீங்களா? நாங்களும் வாங்கிடுறோம். சரி சரி வாங்கிக்கோங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், வரேன். ஏமா, நல்ல நல்ல புடவையா நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல இருக்கிறதால எடுத்து போடுமா. இதோ காட்டுறேங்க. பாருங்க, காஞ்சிபுரம், இது லேட்டஸ்ட் வந்த பட்டு, சூப்பரா இருக்கும். இது பாருங்க, இது ஜெய்ப்பூர் சில்க். இங்க பாத்தீங்களா தக தகன்னு மின்னுது, இது கட்டினா நீங்க அப்படியே ஜொலிப்பீங்க. அம்மா நான் எனக்கு லெஹங்கா வாங்கிக்கிறேன்மா. சரி சரி, நான் முதல்ல புடவை வாங்கிக்கிறேன். எல்லா புடவையும் நல்லா இருக்கு, எதை வாங்குறதுன்னு தெரியல. ஏமா, எல்லா புடவையும் பேக் பண்ணுமா. ஆஹா, நல்ல சூப்பர் கஸ்டமர் வந்திருக்காங்க, எல்லா புடவையும் கேக்குறாங்க. இதோ தரேன் மேடம். இந்தாங்க மேடம் உங்க புடவை, அதுக்கான பில்லு. பேமெண்ட்டை கவுண்டர்ல கட்டிடுங்க. என்னது பேமெண்டா? இங்கெல்லாம் புடவை ஃப்ரீயா தானே கொடுக்குறீங்க? என்ன ஃப்ரீல புடவையா? இல்ல மேடம், இங்க வந்து பை 1 get 1 ஃப்ரீ மேடம். சரி, இந்த புடவை வாங்குறதுக்கு எந்த புடவை ஃப்ரீ? இந்த புடவை தான் மேடம். சரி, இந்த ஃப்ரீ புடவை நான் வச்சுக்கிறேன், இந்த காசு கொடுக்குற புடவை நீங்க வச்சுங்க. மோனிகா போலாம். ஐயோ மேடம், அப்படிலாம் வராது மேடம், ஒண்ணு வாங்கினாதான் மேடம் ஒண்ணு ஃப்ரீ. மேடம் மேடம் நில்லுங்க, பில் கொடுங்க. பில்லா? பில்லெல்லாம் இல்ல, இருக்கு, நாங்க ஃப்ரீ புடவை தான் வாங்கிட்டு வந்தோம். அப்படியெல்லாம் ஃப்ரீ புடவை எடுத்துட்டு போக முடியாது, முதல்ல அந்த பேக்கை கொடுங்க. எப்படி முதல்ல சொல்ல வேண்டியதானே ஃப்ரீ புடவை இல்லைன்னு? ஃப்ரீ புடவைன்ட்டு விளம்பரம் பண்ண வேண்டியது, இப்போ வந்து புடவை வாங்க வேண்டியது. எனக்கு வேணாம், இந்தாங்க நீங்களே வச்சுங்க. அம்மா என்னோட லெஹங்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. வா வீட்டுக்கு போலாம்.